கடந்த 5 ஆண்டு காலமாக எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்து வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் தான் சொல்வதை கேட்பது கிடையாது. அதேபோல கூட்டணி ஒழுங்காக அமையவில்லை. யார் யாரோ வருவார்கள் என்று எதிர்பார்த்தார், அவர்களும் வரவில்லை. கூட்டணி கணக்கும் ஒத்து வரவில்லை. எனவே இப்படிப்பட்ட விரக்தியிலே இன்றைக்கு பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். நாங்கள் 2 தினங்களுக்கு முன்னாலே நடத்திய ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எரிவாயு சிலிண்டர் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும், பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஆனால் இவர் இன்றைக்கு மாநில அரசை கண்டித்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதில் கூட பொதுமக்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கு வழிவகை செய்யுங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்க தன்னுடைய தோழமை கட்சியான தன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா ஒன்றிய அரசில் இருக்கின்ற காரணத்தால் அதை சொல்வதற்கு அவர் இன்றைக்கு மறுத்து விட்டார், சொல்ல தயங்கி விட்டார். அதுக்கு பதிலாக சொல்கிறார், தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று. எந்த காலத்தில் எப்போதுமே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சியிலேயும் போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தது. குட்காவுக்காக ஒரு அமைச்சர் மீதே எஃப்ஐஆர் போடப்பட்ட காலமெல்லாம் இவருடைய ஆட்சியிலே. அதே போல் நடிகர்களுக்காக போதைப்பொருள் கொடுத்ததுக்காக பிரசாத் என்பவர் அங்கே அன்றைக்கு கைது செய்யப்படுகிறார். அவர் ஐடி விங்கை சேர்ந்தவர். அதற்கு பிறகு அவர் நீக்கப்படுகிறார். இப்படி போதைப்பொருள் சப்ளை செய்கின்றவர்களையே தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு அதற்கு காரணமாக எஃப்ஐஆர் போடக்கூடிய குற்றவாளிகளை கூட தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகம் என்கிறார். தமிழ்நாட்டில் எங்கேயுமே போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது. காண்ட்லா துறைமுகம் என்று குஜராத்தில் இருக்கிறது. அதானியுடைய துறைமுகம் சுதந்திரமான துறைமுகம். அங்கிருந்து தான் நிறைய போதைப் பொருட்கள் வெளியே வருகின்றன என்பது அகில இந்திய ரீதியிலேயான குற்றச்சாட்டு. அதனுடைய கடைமடை பகுதி தான் தமிழ்நாடு. எனவே இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலே அந்த போதைப் பொருட்கள் பல அளவுக்கு சென்றிருக்கும். ஆனால் தமிழ்நாடு என்பது கடைப்படை பகுதியாக இருப்பதாலே நம்முடைய காவல்துறையும் அங்கே உள்ள செக் போஸ்ட் போன்றவற்றிலும் இயன்ற அளவுக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அந்த தடையை மீறி ஒரு சில போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கலாம். அதையும் இன்றைக்கு காவல்துறை கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்குகளை போட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னொரு சொல்கிறார், பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன என்று. எங்கேன்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னால் எங்களுடைய காவல்துறையினர், எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கடைகளிலே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறதா என்பதை கண்டு அது மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிற முதலமைச்சர் தான் மாணவர்கள் மீது பாசம் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவார்கள். இப்போ சொல்கிறார் 276 படுகொலைகள் இந்த 75 நாளில் நடந்துச்சுன்னு. அவங்க ஆட்சியில் எத்தனை என்பதை அவர் சொல்ல முடியுமா? 10 ஆண்டு கால ஆட்சியிலே எத்தனை படுகொலைகள் என்பதை எங்களுடைய டிஜிபி புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார். அந்த புள்ளி விவரத்தை மறுத்து ஏதாச்சும் புள்ளி விவரத்தை எடப்பாடி சொல்லியிருந்தால் அது நியாயம். உங்கள் ஆட்சியில் இத்தனை படுகொலைகள் நடந்திருக்கின்றன என்பதையும் ஒவ்வொன்றையும் புள்ளி விவரத்தோடு ஒவ்வொரு ஆண்டுக்கும் சொல்லியிருக்கின்றோம். எனவே அதிமுக ஆட்சியை விட இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு மக்கள் பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்போடு இருக்கிறார்கள். இன்றைக்கி பெண்கள் மீது இன்றைக்கு திடீர்னு என்று பாசம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. ஏன்னா சர்வேக்களில் நாங்கள் சர்வேயை நம்புவதில்லை. ஆனால் சர்வேயில் 80% பெண்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள் என்கின்ற தகவல்கள் வருகின்றன. எனவே பெண்கள் ஓட்டுக்களை தடுக்க வேண்டும். ஒன்றிய பாஜக அரசுக்கு எப்போவுமே இந்த 100 நாள் வேலையெல்லாம் பிடிக்காது. பெண்கள் சம்பாதிப்பது, சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமாக சம்பாதிப்பது, இதெல்லாம் அவர்களுடைய எஜமான பாஜகவுக்கு பிடிக்காது. எனவே இருவரும் இன்றைக்கு சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை அச்சப்படுத்துகின்ற வகையிலே ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைப் போல
ஒரு போலி நாடகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தடுத்தறியப்படுகிறது, தகர்த்தறியப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் இரவு 11 மணியானாலும் பெண்கள் பேருந்தில் வந்து இறங்கி நடந்து கிராமத்தில் செல்லுகிற காட்சியை காணுகிறோம். எனவே நீங்களும் பத்திரிகை நிருபர்கள் இருக்கிறீர்கள், எந்த ஊருக்கு வேண்டுமென்றாலும் போய் பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சில சம்பவங்கள் அங்கங்கே நடந்திருக்கலாம். ஆனால் அதை எங்களுடைய காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். விழிப்புணர்வோடு இந்தியாவிலே பணியாற்றுகிற காவல்துறை தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையாகும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு மறந்து போய்விட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.